ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாட்டர்டே. எங்கள் வீட்டோட மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு பார்த்தா கிச்சனே ரொம்ப டர்ட்டியாக இருந்துச்சு. இது ரொம்ப நாள் க்ளீன் பண்ணாத மாதிரி இருக்குல்ல. ஓகே, இன்றைக்கி இதெல்லாம் க்ளீன் பண்ணி என்னென்ன சமையல் பண்ண போகிறோம், மார்னிங் vlog தான் பார்க்குறோம். சரிங்களா? ஓகே, ஒரு ஃபிஷ் இருந்துச்சு. அந்த ஃபிஷ்ஷை வந்து க்ளீன் பண்ணி மசாலாலாம் தடவி கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தோசைக்கல்ல ஆயில் அப்ளை பண்ணி ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஓகே, ஆயில் அப்ளை பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே அதில் ஃபிஷ்ஷையும் ஆட் பண்ணி, அப்புறம் இது நம்ம தோசைக்கல்ன்றதுனால ஆயில் எல்லா இடத்துலையும் படாததுனால கொஞ்சமாக ஸ்பூன் வச்சு எல்லா இடத்துலையும் ஆயிலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. அப்புறம் அரிசியும் எடுத்து வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஆல்ரெடி தண்ணி வச்சுருக்கோம் ஸ்டவ்வில் கொதிக்கிறதுக்கு. அரிசியை கழுவி க்ளீன் பண்ணி போட வேண்டியதான். சுடு தண்ணியும் வச்சாச்சு. ஓகே, இப்போ ஃபிஷ் ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்த பக்கமும் அதை திருப்பி போட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க போகிறோம். என்னென்னா, கறிச்சக்கை இருந்துச்சு. அதை வந்து பாதி இன்றைக்கி கூட்டு வைக்கலாம் அப்படின்றதுக்காக பாதி கறிச்சக்கையை தோல் சீவி ரெடி பண்ணுறோம். அதே கேப்பில் பார்க்கும்போது ஃபிஷ்ஷும் நல்லா குக் ஆகி ஃப்ரை ஆகி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஓகே, அந்த ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணி வச்சாச்சு. சமையல் பண்ணலான்னு பார்த்தா கீழே குட்டி வாண்டு என்ன பண்ணுறான், அடுக்கி வச்சுருக்கிற எல்லா பிளேட்ஸும் எடுத்து அவர் பாட்டுக்கு விளையாடிட்டுருக்காரு. வீடு நிறைய விளையாட்டு திங்ஸ் இருந்தாலும் அவருக்கு இந்த பிளேட்ஸ் தான் ரொம்ப இஷ்டம். அது மெயினாக இட்லி பாத்திரம். அவர் வேலை நடக்கட்டும். அப்படியே கறிச்சக்கையும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அந்த கேப்பில் ஜூனியர்ஸ் 2 பேரும் வந்துட்டாங்க. நாங்கள் வெசல்ஸ் க்ளீன் பண்ணி தரோன்னு வந்துட்டாங்க. அவங்களுக்கு ஹைட் பத்தாது. ஸோ 2 பேரும் சேர் போட்டு அக்கா பாத்திரத்தை எல்லாத்தையும் சோப் போடவும், தம்பி ஏதோ சமையல் பண்ணுறப்பல ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, இந்த கேப்பில் எனக்கு கறிச்சக்கையும் கட் பண்ணி முடிஞ்சிருச்சு. அதையும் குக் பண்ணுறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சாச்சு. அது ரெடி பண்ணி அது ஒரு வாக்கில் ரெடி ஆகிட்டு இருக்குது. ஓகே, இந்த பக்கம் பார்த்தா என்ன தான் பாத்திரத்தை கழுவுனாலும் பாதியும் அப்படியே தான் போட்டு போயிருக்காங்க அக்கா. ஓகே, நம்ம தான் க்ளீன் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கும்போது தம்பி ஏறி வந்து மடியில் உட்காந்தாச்சு. என்னையும் தூக்கி வச்சுட்டே வேலை செய்யுங்கன்னு சொல்கிறாரு. ஓகே, அவரையும் தூக்கி வச்சுட்டே வேலை செய்ய போகிறோம். அந்த கேப்பில் எங்கள் அம்மா கொண்டு வந்த ஆயினி பழம் கொஞ்சம் கிடச்சிச்சு. அதையும் சாப்பிட்டுட்டே வேலையை பார்த்துட்டே இருக்கும்போது எப்படியும் கறிச்சக்கை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. அது சூப்பராக குக் ஆகி வந்துடுச்சு. சரின்னு அந்த ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு, பிள்ளைங்களுக்கு அப்பளம்னா ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அப்பளமும் ஃப்ரை பண்ணி அதையும் பேக் பண்ணி வச்சுட்டு, இங்கே என்னடா சத்தம் காணும் அப்படின்னு வந்து பார்த்தா நம்ம பெரிய அக்கா டைனிங் டேபிள் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, நல்லது தான், வேலை நடக்கட்டும்ப்பா அப்படின்னு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் வேலை பார்க்கட்டும் அப்படின்னு விட்டாச்சு. தம்பி அக்காவை தொந்தரவு பண்ண அக்கா வேலை நடக்குது. ஓகே, அப்புறம் குழம்பு வேணும் அப்படின்றதுக்காக பருப்பு குழம்பு ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு தாளித்து ஊற்றி இப்போ குழம்பு ரெடி பண்ணியாச்சு. ஸோ என்னையோட சமையல் முடிஞ்சிச்சு. பருப்பு குழம்பு, அப்பளம், கறிச்சக்கை கூட்டு, அப்புறமா ஃபிஷ் ஃப்ரை. ஸோ சமையல் முடிஞ்சிச்சு. அப்படியே கவுண்டர் டாப்பையும் நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு பக்காவாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம். ஸோ மார்னிங் ரொட்டீன் கிச்சன் ஒர்க் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வேலையை பார்க்க போகிறோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.